எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மந்த் வந்து கடைசி நாளில் எடுத்த விலாக் தான். காலையில் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சதும் எங்கள் வீட்டுக்காரங்க கிளம்புனதுக்கப்புறம் எடுத்த விலாக் தான். அவரை வழி அனுப்பி விட்டுட்டு தான் வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா அப்போ தான் என் பையன் எந்திரிச்சிருந்தான். அவனுக்கு வந்து பால் கொடுத்துருந்தேன். சரி, பால் குடித்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட்டேன். இந்த ரொட்டி வந்து நேற்று சுட்டது கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்ருந்தேன். நேற்று ரொட்டி சாப்பிட்றத விட காலையில் வந்து சூடு பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து சாப்பிட்ருந்தேன். அவனும் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தான். எப்படியோ அவனும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டான். காலையில் பால் வந்து அவன் அதிகமாக குடிக்கலை. அதனால் அந்த பாலில் வந்து மீதமான பாலில் எனக்கு வந்து டீ போட்டுக்கிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா அவனுக்கு சளி பிடிச்சிருந்துச்சி, சுடுதண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து காய வச்சுட்டு இருந்தேன். குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. துணி வந்து 4 டேஸாக துவைக்கவே இல்லை. எங்கள் துணியும் அவன் துணியும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அவனை தூங்க வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா பாதியிலேயே எந்திரிச்சிட்டான். அதனால் வந்து பக்கத்து வீட்டில் விட்டுட்டு துணி எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். அவன் துணியை வந்து மேலே காய போட்டிருந்தேன். அவனும் காய போடுறேன்னு சொல்லிட்டு காய போட்டுக்கிட்டு இருந்தான். மதியம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்பவே சுள்ளுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி, எங்கள் வீட்டுக்காரர் வரைக்கும் வெளியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு 2 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்தார் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் இருந்துச்சு. அவங்க கூட விளையாண்டுட்டு கீழே போய் துணி எல்லாமே வந்து காய போட்டு அவரையும் வந்து வழி அனுப்பிட்டு மேலே வந்துட்டேன். வந்ததும் பார்த்திங்கன்னா அவனுக்கு குளிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஃபீட் பண்ண அவனும் வந்து தூங்கிட்டான். நானும் வந்து தூங்கிட்டேன். ஈவினிங் வந்து இப்போல்லாம் ரொம்ப பசிக்குது. அதனால் வந்து காலையிலேயே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து டீயும் வந்து வச்சுட்டேன். என் பையனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கனால அன்றைக்கி எதுவுமே சாப்பிடலை. சாப்பாடு கூட சாப்பிடல. ஒன்லி வந்து பால் மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தான். சரி, சுண்டல் கொடுத்து பார்ப்போம் சாப்பிடுவானா என்னன்ட்டு அப்படியே வந்து விளையாட வச்சு சுண்டல் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் வந்து சாப்பிடவே இல்லை. கடைசியில் நான் தான் வந்து டீ கூட வந்து சுண்டல் சாப்பிட்டேன். மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைம் வெளியே தான் இருப்போம். ஏன்னா வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் போவாங்க. அவனுக்கு வந்து வேடிக்கை பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே தான் கொஞ்சம் நேரம் இருப்போம். 6 மணிக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து சிங்கில் வந்து மதியம் சாப்பிட்ட பாத்திரமெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து கழுவி வச்சுட்டேன். நான் கழுவிட்டு இருக்கும்போதே அவன் பார்த்திங்கன்னா சோஃபாவை நகர்த்தி விளையாண்டுருந்தான். ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் சேரை பிடிச்சி நடந்து பழகிட்டு இருந்தான். இப்போ வந்து சோஃபாவை சேரை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கிறான். சோஃபா சேர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால நாமளும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணணும், எப்படி நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கரெக்டாக நகர்த்திடுறான். இப்போல்லாம் 6 மணிக்கு வந்து இருட்டுறதில்ல. ஒரு 6:30 7 மணிக்கு தான் இருட்டுது. ஒரு 7 மணிக்கு வந்து லைட் போட்டு விட்டுட்டேன். சரி, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை. சரின்னு சொல்லிட்டு இட்லி வந்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து ஒரு 7 மணிக்கே வந்து ஊற்றிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இட்லி தான் ஊற்றினேன். தேங்காய் சட்னி வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மட்டும் துருவி வச்சுட்டேன். இட்லி வந்து வேகிற கேப்பில் வந்து வெளியே வந்து நடக்கிற தடத்தில் வந்து விளையாண்டுருந்தான். சேரை நகர்த்திட்டு விளையாண்டுருந்தான். எப்படியோ ஒரு இட்லி வந்து விளையாட வச்சு கொடுத்துட்டேன். அவனை வந்து சாப்பிட்டான். கடைசியில் வந்து தூங்கிட்டான். ஏன்னா வந்து சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்டதுனால தூங்கிட்டான். சரி, இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வந்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஃபோன் பேச வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தான் சாப்பிட்ருந்தேன். ஏன்னா வந்து சீக்கிரமாக தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்திங்கன்னா இட்லி வந்து சாப்பிட்டு கூட முடிக்கல. கரெக்டாக அவனும் எந்திரிச்சிட்டான். எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிடும்போது அவனை வச்சுட்டே தான் சாப்பிட்ருந்தாரு. நான் வந்து அவனுக்கு வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். கூடவே வந்து இட்லி பொடி வச்சுருந்தேன். இது வந்து அம்மா ஊரில் வாங்கிட்டு வந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். அவங்க அப்பா பேச்சை கேட்டதும் கரெக்டாக எந்திரிச்சிட்டான். அவங்க அப்பா சாப்பிடும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான். குழம்பு வந்து சூடாக இருந்துச்சு. அவன் வந்து கை வைக்க வந்தான். அவர் வந்து
சும்மா வந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தார். சுடுது சுடுது அப்படின்னு சொல்லிட்டு கையை நகர்த்திக்கிட்டே இருந்தான். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் வந்து அவனுக்கு வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அவனுக்கு பசிக்கும், இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து பால் குடிச்சிட்டு எங்களுக்கு வந்து அன்றைக்கி பிளாக் காஃபி தான் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து பால் வந்து பெரை ஊற்றி வச்சுட்டேன், தயிர் ஊற்றி பெரை ஊற்றி வச்சுட்டேன். அதனால் வந்து நாங்கள் 2 பேரும் பிளாக் காஃபி தான் குடித்தோம். அவன் தூங்குறதுக்கு எப்பயுமே 12 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருந்தார். உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.